இரங்கல் தீர்மானங்கள்னு முக்கியமாக கொண்டு வரோம். தோழர் திரு நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு சீக்கூர் ராமசாமி சட்டமன்ற பேரவை முன்னாள் செயலாளர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு ஆர்.டி. சௌத்ரி பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு கே. ராஜன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு பாரதி ராஜா பிரபல திரைப்பட இயக்குநர் அவர்களின் மறைவு குறித்தும் அன்றைக்கு இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த குறுகிய கால கூட்டத்தொடராக இருப்பது காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத் தருவதில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது. இந்த 3 நாள் இருக்காது. இந்த 3 நாட்கள் இருக்காது. சார், இன்று முதலாவதா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியா தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இது மரபுப்படி நம்ம பண்ணலாமா, இல்ல ஏற்கனவே நடைமுறைப்படி முதலாவதா தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியிலே தேசிய கீதம் பாடப்படும். ஆனா இன்னைக்கு 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. அதனால ஒன்றும் எந்த தவறும் இல்லை. அதுல பெரிய மரபு நடைமுறை நமக்கு வேண்டி தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதில் நிறைவேற்றப்பட்டது. அனைவருக்கும் மகிழ்ச்சி. இன்னொன்று, மிக அமைதியாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிக சுமூகமான முறையில் அமைதியான முறையில் இந்த சபை கூட்டம் நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை தந்த மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நடைமுறையை தொடர்ந்து நடைபெறுமா? பொதுவாக ஆளுநர் உரையின் போது தமிழ் தாய் வாழ்த்து இறுதியாக தேசிக்கிறது. இப்ப 2 முறை தேசிக்கிறது பாடப்படுது. அப்ப இதே நடைமுறை வருங்காலத்திலும் தொடரும். இந்த நடைமுறையை தொடர்வது நலமாக இருக்கும். ஒரு பதிலுரை சிஎம் பதிலுரை அளிக்கிற அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அதே எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லோருக்கும் வாய்ப்பு தருவதாக சொல்லியிருக்கிறோம். முந்தின நாள் அவர் இறுதி நேரம் வரை எதிர்கட்சி தலைவர் பேசி முடித்தார். அடுத்த நாள் பதில் உரை முதலமைச்சர் நேரத்திற்கு ஏற்றாற் போல அவர்கள் பேசுகின்ற எடுத்துக்கொள்கிற பொருளுக்கு ஏற்றாற் போல அது நடைபெறும். அதுக்கு திருத்தங்கள் கோருவர் நாளை மதியம் 3 மணிக்குள்ளாக அந்த திருத்தங்களை பற்றி எழுத்து மூலமாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இல்ல, அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு காலை எல்லாம் ஃபுல்லா நேரடி ஃபுல்லா இருந்திருக்கிறேன் இல்லையா? எல்லா இடமும் எப்படி நீங்க கேட்கிற கேள்வி எதுக்கு ஆளுநர் இல்லாத நேரத்தில் எதுக்கு வாசிக்க? நிறைய உறுப்பினருக்கு மானிட்டர் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. உடனடியாக சரி செய்யும்படி இப்ப உடனே சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு மாண்புமிகு உறுப்பினர் இடத்திலும் நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர் உட்கார்ந்து பார்த்து சரியாக வேலை செய்தார் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நாளை காலைக்குள்ள சரி செய்யப்படும் என்று நான் கருதுகின்றேன். அலுவலாய்வு குழுவுல சில கட்சிகள் உறுப்பினர்கள் இல்ல, பாஜக, தேமுதிக சில பேர் ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. எத்தனை உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதை வைத்து அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது இதற்கு மேல சேர்ப்பதற்கு இடமில்லை என்பதால் அவர் கருத்துக்களை மற்ற கட்சி தோழமை கட்சிகளும் சொல்லிக்கூட அந்த கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இப்ப நீங்க புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றும் போது தொடர்பான ஏதாவது ஆலோசனைகளோ நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? இப்பதான் நீங்க சொன்ன உங்களுக்கு இன்றைக்கு நிகழ்வு மட்டும் இல்ல, அடுத்த நிகழ்வுகளில் அதை எப்படி கையாளலாம் என்பதை பற்றியும் நேரடி ஒளிபரப்பு பற்றி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உரிய நேரத்தில் அது உரிய முடிவு எடுக்கப்படும். அமைச்சர் முழுவதுமா நேரலை செய்யப்படும் செய்தித்துறை அமைச்சர் முழுவதுமா நேரலை செய்யப்படும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்காரு. தற்போது நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம்? நீங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. அவர்கள் கூறியிருக்க ஆலோசனையும் இந்த அலுவலகம் கருத்திலே கொள்ளும். அந்த நாளைக்கு காலைக்கு சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக உரிய அறிவிப்பு வருகிறது. நேற்றைய தினம் நீங்க செய்தியாளர் சந்தித்த குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கீங்க. அது குறித்து இதுவரை அந்த பிரச்சனை குறித்து ஒரு உறுதியான முடிவு அறிவிக்கப்படவில்லை. அவ்வளவுதான். அந்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். வந்தாச்சு. 7 நாட்களுக்குள்ளாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று 4 சட்டமன்ற உறுப்பினருக்கும் அறிவிப்பு அனுப்பப்பட்டது. அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். அது ஆய்விலே உள்ளது. ஆய்வுக்கு பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ